ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரேஷியோ லைஃப் ஸ்டைல் வாக்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான கார சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு சுடு தண்ணி வச்சுட்டு அதில் 7 காஞ்ச மிளகா ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 15 பல் பூண்டு, கல்லுப்பு, காஞ்ச மிளகா, 5 பெரிய சைஸ் தக்காளி போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது சட்னி வதக்கிறதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு கருவேப்பிலை இதானதுக்கப்புறம் அந்த அரைச்ச பேஸ்ட் போட்டுக்கணும். அரைச்ச பேஸ்ட் போட்டுட்டு நல்லா நம்ம கொதிக்க விடணும். இந்த மாதிரி லிக்விடாக இருக்கும். இது வந்து நல்லா கொதித்து திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி சட்னி பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. நம்ம கணக்கே இல்லாமல் அவ்வளோ தோசை சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இந்த சட்னி தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள்.